ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள எல்லா மாணவர்களும் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ தேர்வுத்துறை கூட வருகிற 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதாக இருப்பதால் வருகிற 12ஆம் தேதி, ஏப்ரல் 12ஆம் தேதியோட எல்லா தேர்வுகளையும் முடித்து விடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கான தேர்வு அட்டவணையை கூட வெளியிட்டு 12ஆம் தேதியோடு எல்லா தேர்வுகளும் முடிவடைந்து 13ஆம் தேதியிலிருந்து கோடை விடுமுறை துவங்குவதாக தேர்வுத்துறை கூட ஒரு அட்டவணையை வெளியிட்டிருந்தது. ஸோ இந்த நேரத்தில், இந்த அட்டவணையை வெளியிட்டிருந்த இந்த நேரத்தில் எங்களுக்கு 11ஆம் தேதி ரம்ஜான் தினம் இருப்பதால் எங்களுக்கு தேர்வுகளை முன்கூட்டியே முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை அமைப்புகள் சார்பாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தேர்வுகள் மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லி கழிந்த 2 தினங்களாக ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கொண்டிருந்தது. நம்முடைய சேனலில் கூட இந்த தேர்வுகள் மாற்ற வேண்டும், சிறுபான்மை அமைப்பு கோரிக்கை, ரம்ஜான் வருவதால் தேர்வுகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கூட நம்ம ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தோம். ஸோ இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ நம்முடைய பள்ளி கல்வித்துறைகிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னால், ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 4 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இந்த 2 பாடங்களையும் தேர்வுக்கான தேதியை மாற்றி 10, 12 இந்த 2 தேர்வுகள் நடைபெற இருந்த தேர்வுகளை ஏப்ரல் 4ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 6ஆம் தேதி மாற்றப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. 4 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஏப்ரல் 10, 12ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் ஏப்ரல் 4 மற்றும் ஏப்ரல் 6 ஆகிய 2 தேதிகளுக்கு மாற்றுவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஸோ இது உண்மையிலேயே இந்த ரம்ஜான் கொண்டாடக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புகிறோம். ஸோ மாணவர்கள் எல்லா விதத்திலும் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாணவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாய் பாய்.